வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ்என்ல தொடர்ந்து கணித இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வந்து வால்யூம் 2. ஓகே, வால்யூம் உள்ள 60 டேஸ் ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துருந்தோம். இந்த வால்யூம் 2 பார்த்தா கிட்டத்தட்ட டே 14 கிட்ட வந்துச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா 4/5/2019 ஆண்டு நடந்த எஸ்ஐ ஆஃப் ஃபிஷரிஸ் தேர்வு கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது எனில் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. இங்க பாருங்க, ஸோ நார்மல் கொஸ்டின் தான். ஸோ ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ வட்டம் அப்படின்னாலும் மொத்தம் எவ்வளோ இருக்கணும்? மொத்தம் 360 டிகிரி வரும். அப்போ அந்த 360 டிகிரி என்ன பண்றாங்கன்னா 90 டிகிரி கோணத்தை அமைச்சு ஒரு வட்டவில் உருவாக்குறாங்க. ஸோ அப்போ 90 டிகிரி அப்படின்னா வந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஓகே இது நேரம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது என்னது செங்கோணம் வச்சுட்டு அப்படின்னா 90 டிகிரி தானே. அப்ப இது ஒரு வட்டவில்ல உருவாக்குது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இப்ப 90 டிகிரி கோணம் உருவாக்கக்கூடிய பரப்பு அப்படின்னு கேட்காம எனக்கு மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பு அப்படிதான் கேட்கலாம். ஓகேவா, சோ அப்ப என்ன பண்ண போறேன் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் 90 டிகிரி கண்டுபிடிப்போம். ஓகேவா, இது 90 டிகிரி, இது எனக்கு எவ்வளோ 270 டிகிரி. ஓகேவா, நம்ம டேட்டாவோட கண்டுபிடிச்சலாம். ஓகே, இங்க கேட்கப்பட்டது மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி தான். எனக்கு இது 90 டிகிரி சிறியது, 270 டிகிரி தான் பெருசு. அப்ப என்ன கண்டுபிடிப்பேன், நான் 270 டிகிரி தான் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி. அப்ப இதோடைய பரப்பை கண்டுபிடிக்கலாம். இதோட பரப்பு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, வட்டக்கோண பகுதியின் பரப்புன்னு கேட்டால தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப தீட்டா மதிப்பு பண்ணிக்கோ 270 வகுத்தல் 360 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7, ஆர் மதிப்பு எவ்வளோ 10 10 ஸ்கொயர். அப்ப 10 2 முறை போட்டுச்சு. இப்ப அடிங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 3 9 27, 4 9 36. அடுத்து 3 வச்சு அடிக்க முடியாது, மேல அடிக்கலாம். 2 4, 11 22, 1 2, இங்க 5. ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க அடிக்கலாம். சரி, அடுத்தாச்சு பெருக்கலாம். 3 11 5, இங்க ஒரு 10. ஓகே, பெருக்கல் வரும். 3 11 33, 33 இன்ட்டு 5 எவ்வளவு வரும்னா 165, இங்க ஒரு 10. அப்ப எவ்வளவு வரும் 1650. கீழே என்ன இருக்கு 7. அப்ப ஆன்சர் என்னது 1650/7 சதுர சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர். 1650/7 எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, சரி கொஸ்டினுக்கு என்ன சொன்னாங்க, 90 டிகிரி கோணத்தை உருவாக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப 90 டிகிரி ஒண்ணு, மீது உள்ளது 270 டிகிரி ஒண்ணு. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி தான் கேட்டாங்க. அப்ப இந்த மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி 270 டிகிரி தான். அப்ப அந்த 270 டிகிரிக்கான அந்த பரப்பை நான் கண்டுபிடிச்சேன். ஆன்சர் வருது 1650/7 சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். √3 அப்படின்னு நமக்கு தெரியும் 1.732 மற்றும் √2 எனக்கு வரும் 1.414 எனில் 1/√3/√2 மதிப்பு நீங்க என்ன கேட்கலாம். ஓகேவா, அப்ப கேட்கப்பட்டது 1/√3 + √2. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கீழே வந்துச்சு என்ன பண்ணணும்னா, இத மேலே கீழேயும் குறியிட மாத்தி போயிருக்கு. அதாவது 1/√3 + √2 இன்ட்டு மேல என்ன பண்ணணும்னா √3 - √2, கீழே √3 - √2. ஓகேவா, அப்ப ரெண்டுமே எனக்கு என்னன்னா இதால மேலும் இருக்கு கீழே இருக்கு. அப்ப மதிப்பு மாறாதானே. இப்ப என்ன ஆகும்னா மேல் உள்ளது பார்த்தா இருக்கும் √3 - √2 வகுத்தல் இங்க என்னது a + b a - b a + b a - என்ன ஃபார்முலா a² - b². அப்ப ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3 மைனஸ் 2 √2 ஸ்கொயர் பண்ணா 2. அப்ப கீழே என்ன வரும் 1 தான் வரும். 1 போட தேவை கிடையாது. அப்ப √3 - √2. அப்ப √3 ல இருந்து √2 கழிச்சாலே போது எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப 1.732 - 1.414. ஓகே, 2ல இருந்து 4 போகுமா? போகாது. 4 போச்சுன்னா 8. இப்போ ரிமைனிங் 2 தான் இருக்கும். 2ல 1 போச்சுன்னா 1. இங்க 7 4 போச்சுன்னா 3. 1 1 போச்சுன்னா 0. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது 0.318 வரும். 0.318 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மதிப்பு நீங்க கழிச்சாலே போதும் ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டார் எனில் அந்த கணக்கீட்டின் சதவீத பிழை எனக்கு என்ன கேட்கிறான்.
ஓகேவா? அப்ப சதவீத பிழை அப்படி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணோம்? அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம். அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் கீழ சரியான மதிப்பு இன்டு 100 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப வித்தியாசம் என்னது? 5/3ஆல பெருக்கிறதுக்கு பதிலா 3/5ஆல பெருக்கிட்டாரு. அப்ப இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம். ஓகேவா? அது என்ன நம்பர்ன்னு தெரியாது. அப்ப என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. அந்த நம்பர்ல 5/3 அந்த நம்பர்ல 3/5ன்னு வச்சுக்கலாமா? அப்ப எனக்கு என்ன வரும்? 5/3 எக்ஸ் மைனஸ் 3/5 எக்ஸ் வகுத்தல். ஓகேவா? சோ வித்தியாசம் மேல போட்டாச்சு. கீழே என்ன பண்ணும்? சரியான மதிப்பு. எனக்கு எது சரியான மதிப்பு? 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கி விட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் எனக்கு சரியான மதிப்பு. சரியான மதிப்பு எனக்கு எவ்வளோ? 5/3 எக்ஸ் இன்ட்டு 100. ஓகே. இப்ப சுருக்குங்க. இப்ப மேல பாத்தீங்கன்னா பின்னமா இருக்கா? ஓகே. 2 பின்னத்தையும் என்ன பண்ணும்? கழிக்க போறப்ப என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்ப எவ்வளவு? 25x இங்க ஒரு 9x. அப்ப எவ்வளவு வரும்? 16x கீழே பெருக்குனா 15 இன்ட்டு இந்த 5/3 மேல வந்தா தலைகீழா போருமா? அப்ப 3/5x இன்ட்டு 100. ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா. சோ ஃபர்ஸ்ட் இதை நான் சுருக்குறேன். இதை மேல கொண்டு வந்துக்கிறேன். இப்ப அடிக்கலாம். எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல். ஓகே. 1 3 3 ஐ 3 5. அடுத்து ஓரஞ்சு 5 25 100 ஓரஞ்சு 5 4 20. இப்போ 16 4 பெருக்கல் வரும் 64%. ஓகேவா? அப்ப சதவீத பிழை எனக்கு எவ்வளோ? 64%. ரொம்ப சிம்பிள். சதவீத பிழைன்னு கேட்டாலே வித்தியாசம் பை சரியான மதிப்பு இன்ட்டு 100. எனக்கு சரியான மதிப்பு என்னது? ஒரு எண்ணில் 5/3 தான். அப்போ ஒரு எண்ணாது எக்ஸா? அப்ப எக்ஸ் இன்ட்டு 5/3 அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் -1/216 அடுக்கு -2/3 இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே. ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. -1 -1 மேலனா -2/3 போடலாம். அதே மாதிரி 216க்கு மேல என்ன பண்ணலாம்? 2/3 -2/3 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பாத்தீங்கன்னா எனக்கு அடுக்கு வந்து எப்பயுமே பிளஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம்? மேல மைனஸ் வந்து கீழே வந்தா பிளஸ் ஆயிரும். கீழே உள்ள மைனஸ் மேல போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்ப எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 216 2/3 போயிடும். -1 2/3 வந்துடும். ஓகே. இப்போ என்னாச்சு? மேல உள்ள மைனஸ் கீழே வந்தா பிளஸ் ஆயிரும். கீழே உள்ள மைனஸ் மேலும் போது பிளஸ் ஆயிரும். அவ்வளவுதான். மேலும் கீழே போகும்போது அடுக்குகள் வந்து பிளஸ் மைனஸ் மட்டும் மாறும். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? 216 என்ன பண்ணலாம்? கியூப்ல எழுதலாமா? எப்படி எழுதுவோம்? 6 கியூப் 6 கியூப் இன்னொரு அடுக்கு 2/3. அதே மாதிரி -1 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கியூப்ல எழுதலாம். -1 கியூப்ல எழுதலாமா? -1 கியூப் எழுதலாம். 2/3. ஓகே. இப்போ என்ன பாத்தீங்கன்னா அடுக்குகள் 2 வந்தா பெருக்கணும். ஓகே. அடுக்கு 2 வந்து என்ன பண்ணும்? பெருக்கணும். பெருக்கும் என்ன ஆகும்? 3 × 2/3 வருமா? அப்ப இந்த 3 3 கேன்சல். அப்ப என்ன வரும்? 6² வகுத்தல். இங்க என்ன ஆகும்? பெருக்கும்போது அது 3 3 கேன்சல். அப்ப என்ன வரும்? -1². அப்ப ஆன்சர் வரும் 6² 36. -1² +1 தான். அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 36 எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஏன்னா கீழே எனக்கு என்ன வரும்? -1² +1 தான் வரும். 36/1 இல்லைன்னா வெறும் 36 சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன பண்ண பாத்தீங்கன்னா அடுக்குகளை கீழே கொண்டு வரும்போது பிளஸ்ஸா மாறிடுச்சு. அதுவே மேல கொண்டு போது பிளஸ்ஸா மாறிடுச்சு. அவ்வளவு ஈஸியா ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மிதிவண்டியில் 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் 20 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் 50 நிமிடத்தில் அவர் எவ்வளவு தூரம் செல்வார்? ஓகே. ரொம்ப சாதாரண கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா தூரம் நேரம் இருக்கு. தூரம் நேரம். அப்ப தூரம் நேரம் வந்தாலே நேர் விகிதம். ஓகேவா? இப்போ 5 கிலோமீட்டர் தூரத்தை என்ன பண்றாரு? 20 நிமிஷம் நடக்கிறார். 5 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிஷம் நடக்கிறார். அப்ப 50 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் நடப்பாருன்னு கேட்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் 5 கிலோமீட்டர் என்ன பண்ணலாம்? 10 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் வச்சுக்கலாமா? ஏன்னா 20 நிமிஷத்துக்கு 5 கிலோமீட்டர்னா அப்ப 10 நிமிஷம் பாதியாக்குமா? 10 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர். அப்ப 10க்கு 2னா 50க்கு எனக்கு எவ்வளவு வரும்? 5 பக்கம் எவ்வளவு வரும்? 12 கிலோமீட்டர்னு வரும். ஓகேங்களா? நீ இந்த மாதிரி டேரக்டா உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நேர் விகிதம் என்ன பண்ணா எந்த பக்கம் 2 நம்பர் இருக்கோ தலைகீழ போடாப்ப 20/50 சரி தலைகீழ போடணும்ல 50/20 × 5ன்னு போடு. போட்ட எவ்வளவு வரும்? ஓரஞ்சு 4 20. அடுத்து 1 இங்க 1 மீதி 1 10ல 2 8 மீதி 2 0 20 5. ஸோ ஆன்சர் வரும் 12.5 கிலோமீட்டர் வரும். ஓகேவா?
இது நார்மல் கால்குலேஷன் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? 20 நிமிஷத்துக்கு 5 கிலோமீட்டர்னா அப்போ 10 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர். ஓகே, 10 நிமிஷத்துக்கு 2னா 50 நிமிஷத்துக்கு எவ்வளோ வரும்? 12 கிலோமீட்டர் வரும். நெக்ஸ்ட் 3 பிளஸ் ரூட் 7 மற்றும் 3 மைனஸ் ரூட் 7 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு என்ன கேட்கலாம். ஓகேவா? இருபடி சமன்பாடு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட்டே இருக்கு. என்ன ஃபார்மேட்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பிளஸ் மூலம் கூடுதல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சீக்கோட்டு 0. ஓகே, அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இது ரெண்டுமே கூட்டுவோம். 3 பிளஸ் ரூட் 7 பிளஸ் 3 மைனஸ் ரூட் 7 எக்ஸ் பிளஸ் இது ரெண்டுமே என்ன பண்ணும்? பெருக்கணும். பெருக்கு என்ன ஆகும்? இது ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. அப்ப என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் மதிப்பு எவ்வளவு வரும்? 9. பி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளவு வரும்? 7 0. ஸோ அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கேன்சல். ஓகேவா? இங்கே 3 3 கூட்டினா 6. அப்போ என்ன வரும்? 6 எக்ஸு. இங்கே 9 7 போச்சுன்னா 2 0. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2 0. ஆன்சர் எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு வேலையை ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6 9 மற்றும் 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க கேட்கிறான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேலை முடிப்பாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க செய்த வேலை பார்த்தாதான் மீதி வேலையை எத்தனை பையன் வச்சு முடிக்கணும்னு பார்க்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து செய்யறத பார்ப்போம். அவங்க செஞ்ச மீதி தான் எத்தனை பையன்கள் வச்சு நம்ம முடிக்க முடியும் பார்க்க முடியும். அப்போ ஒரு ஆண், அப்போ ஆணுக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னா என்ன, ஆண் வந்து 6 நாள், பெண் வந்து எத்தனை நாள்? 9 நாள். ஓகேவா? அப்ப செய்த வேலை கண்டுபிடிக்க மட்டும் அவங்க தலைகீழா போடுவோம். ஓகேவா? அப்ப இங்க எவ்வளோ? 6, அதாவது 1/6 பிளஸ் 1/9. ஓகேவா? ஆண் வந்து 6 நாள், அப்போ 1/6, பெண் வந்து 9னா 1/9. இப்ப சுருக்கனுக்கு என்ன ஆன்சர் வரும்? மேல என்ன பண்ணுவோம்? 9 இங்க ஒரு 6 15 கீழே பிறகுனா 54. இதை அடிச்ச வரும் 5/18. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்னா 18ல 5 முடிச்சாச்சு. 18ல 5 முடிச்சாச்சு. இப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 18ல 13 பங்கு தான் இருக்கும். 18ல 13 பங்கு தான் இருக்கும். அதை ஒரு நாளே முடிக்கணும்னு சொல்றதுனால என்ன பண்றோம்னா அந்த பையனுடைய நாட்டுல டைரக்டா பெருக்கிறோம். ஓகே, ஒரே நாள் முடிக்கணும்னு சொல்ல என்ன பண்றோம்? அந்த மீதி வேலையை அந்த 18 நாட்கள் சொன்னாங்களோ அதை அப்படி டைரக்டா பெருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? 18க்கு 18 கேன்சல் ஆயிருக்கும். அப்ப என்ன இருக்கும்? 13 வரும். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 13 பையன்கள் இருந்தாதான் ஒரு நாள் அந்த வேலையை முடிக்க முடியும். ஓகேங்களா? ஆன்சர் அது 13 பையன்கள். அடுத்து, ஒரு எண்ணின் மீ போமா ஆனது அதன் மீ போவாய் போல் 20 மடங்கும் மேலும் மீ போவின் கூடுதல் 2520 உள்ளது. அவைகள் ஒரு எண்ணின் மதிப்பு 480 எனில் மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறான். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எல்சிஎம். எல்சிஎம் எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹச்சிசியை போல 20 மடங்கு. அப்ப என்ன அர்த்தம்? 20 ஹச்சிசிஎம். அப்படி என்ன பண்ணலாம்? எல்சிஎம் பதில 20 ஹச்சிசிஎம் பயன்படுத்திக்கலாம். அது செகண்ட் என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா எல்சிஎம் பிளஸ் ஹச்சிசிஎம் கூடுதல் எவ்வளோ? 2520. அப்ப எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 20 ஹச்சிசிஎப்பா பிளஸ் இங்க ஒரு ஹச்சிசிஎம் இருக்கு 2520. அப்ப எவ்வளவு ஆகும்? 20 ஹச்சிசிஎம் இங்க ஒரு ஹச்சிசிஎம் எவ்வளவு ஆயிடுச்சு? 21 ஹச்சிசிஎம் சீக்வல் டு 2520. இப்ப டேரக்டா அடிக்கலாமா? ஓ 21 21, 25ல ஓ 21 21, மீதி 4, பின்னாடி 42ல 2 21 42, பின்னாடி ஒரு 0. அப்ப ஹச்சிசிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 120. ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ? 120. அப்ப எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 20 ஹச்சிசிஎம் சேர்ந்தானே எல்சிஎம். அப்ப 20 இன்ட்டு 120, 20 இன்ட்டு 120 தான் எல்சிஎம் மதிப்பு. ஓகே, நான் டேரக்டா பெருக்காம அப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க, ஒரு எண் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண்ணில் பாதி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்? மற்றொரு எண் ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது பாதியா மாத்திக்கலாம். ஓகேங்களா? அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹச்சிசிஎம் பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகேவா? அப்போ ஒரு எண் 480, எனக்கு இன்னொரு நம்பர் தெரியாது. எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 20 இன்ட்டு 120 இன்ட்டு ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ? 120. இப்போ அடிக்கலாம்.
ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு பன்னெண்டா 12, 4 பன்னெண்டா 48. அடுத்து ஓர் நாங்க நான்கு, இங்க ஐநாங்கா 20. அப்ப 5 120 எவ்வளவு வரும்? 5 பன்னெண்டா 60, பிறகு ஒரு ஜீரோ 600. அப்ப மற்றொரு எண் கேட்டாங்கன்னா எனக்கு 600. ஆனா இங்க என்ன கொஸ்டின் கேட்காங்க, பாதி மதிப்பு எவ்வளவுதான் கேட்கறாங்க. ஓகேவா? மற்றொரு எண் எனக்கு 600. அப்ப இதுல பாதி எனக்கு எவ்வளவு வரும்? 300 தான் வரும். அப்ப ஆன்சர் என்னது? 300. மற்றொரு எண்ணின் பாதி, மற்றொரு எண் 600, அதுல பாதி எனக்கு எவ்வளவு? 300. நெக்ஸ்ட், ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6% 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனிவட்டி தொகை 1120 எனில் அத்தொகையை காண்க. அத்தொகைன்னது அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்கிறான். ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம்? 9 வருடத்தை பிரிக்க போறேன். 9 வருடத்தை எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா, 3ஆ பிரிப்பேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 வருடத்துக்கு எவ்வளோ? 4%. ஃபர்ஸ்ட் 2 வருடத்துக்கு எவ்வளோ? 4%. அடுத்து அடுத்த 4 வருடத்திற்கு, ஓகே, அடுத்த 4 வருடத்துக்கு எவ்வளோ? 6%. ஓகே, அப்ப 2 வருஷம் முடிஞ்சு, இங்க ஒரு 4 வருஷம் கூட்டினா மொத்தம் 6 வருஷம் முடிஞ்சு. எனக்கு மொத்தம் எத்தனை வருஷம் தான்? 9 வருஷம் தான். அப்ப 6 வருஷத்துக்கு மேல மீதி எத்தனை இருக்கு? 9 6 வருஷம் முடிஞ்சா ரிமைனிங் எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருஷம் தான் இருக்கு. அப்ப அந்த 3 வருஷம் வட்டி எனக்கு எவ்வளோ? 8%. கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த 9 வருஷத்தை நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 4%, அடுத்த 4 வருஷம் ஒரு 6%, அப்ப ரிமைனிங் ஒரு 3 வருஷம் தான் இருக்கு. அந்த 3 வருஷத்துக்கு தான் சதவீதம் 8%. ஓகேங்களா? இப்படி தான் நான் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? அப்ப எஸ்ஐ சீக்கோட்டு ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு கண்டுபிடிங்க. என்ன தெரியும்? அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. இன்ட்டு எத்தனை வருஷம்? 2 வருஷம் 4% வகுத்தல் 100 பிளஸ் அடுத்ததுக்கு அசல் மதிப்பு தெரியாது. எத்தனை வருஷம்? 4 வருஷம் 6% வகுத்தல் 100 பிளஸ் அடுத்ததுக்கு அசல் தெரியாது. எத்தனை வருஷம்? 3 வருஷம் 8% வகுத்தல் 100. இங்க எஸ்ஐ மதிப்பு டேரக்டா கொடுத்துட்டு எவ்வளோ? 1120. ஓகே, அப்ப இங்க எவ்வளவு வரும்? இப்ப அடிங்க. ஒரு நான்கு எவ்வளவு வரும்? ஓகே, இது அடிக்க கூட வேணா மொத்தமோட வச்சுக்கலாம். இங்க கீழே ஃபுல்லா 4 கரெக்டா கீழே ஃபுல்லா 100 தானே? 100 அப்படியே வச்சுக்கலாம். கீழே ஃபுல்லா மொத்தமா 100ன்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க பெருக்கினா எவ்வளவு வரும்? 8b பிளஸ் இங்க பெருக்கினா 24b பிளஸ் இங்க 24b. ஓகே, அப்ப எவ்வளவு வரும் பாருங்க. இந்த 100 வச்சு கொண்டு போயிட்டோம்னா 1120 இன்ட்டு 100 சீக்வல் டு இது ஃபுல்லா கூட்டுங்க 48 56 பி. இப்ப அடிக்கலாமா? 1 56 56 2 56 112 பின்னாடி ஒரு ஜீரோ. அப்ப எவ்வளவு வருது? 20 இன்ட்டு 100 2000. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 2000 ரூபாய் எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஆன்சர் வரும் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை சேர்க்க அப்படிங்க. அதாவது இந்த நம்பர் என்னன்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. அது என்ன மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க +4 -8 -16 -32 64 அடுத்து என்ன வரும் கேட்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 4 இருந்து -8க்கு என்ன இருக்கு? -2ஆல பெருக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து -8 இருந்து -16 +2ஆல பெருக்கிருக்காங்க. அடுத்து என்ன வரணும்? -2 +2 என்ன ஆகும்? -2 தானே வரணும். அப்ப -2ஆல பெருக்கிருந்தாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? +32 வரும். ஓகேவா? அடுத்து எனக்கு என்ன வரும்? +2ஆல பெருக்குவாங்களா? அப்ப எவ்வளவு வரும்? 64 வரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணும்? -2ஆல பண்ண எவ்வளவு வரும்? -128 வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க +32 கொடுத்துருக்கணும். என்ன கொடுத்துருக்கணும்? +32 கொடுத்தாங்கன்னா எனக்கு கரெக்டா ஆன்சர் இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா -128. ஆன்சர் வந்து -128. ஓகேவா? சரி, என்ன செய்ய வந்து +30 எனக்கு கொஸ்டின் வந்து மிஸ்டேக்கா இருக்கு. ஏன்னா பிளஸ் மைனஸ் அது மாதிரி மாறி மாறி கரெக்டாக வந்தேன் தெரிஞ்சிருக்காது. பட் இங்க இருந்து வேற மாதிரி நடந்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். வேற ஏதாவது மெத்தட் தெரிஞ்சவங்க கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட், ரூபாய் 1600 ஆனது 5% கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும் கேட்காங்க. ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 1600 வச்சுக்கிறேன். எத்தனை கண்டுபிடிக்கணும்? எப்ப இந்த 1852.20 வருதோ அது வரைக்கும் என்ன பண்ண வட்டி கண்டுபிடிச்சது. ஓகேவா? வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 5%. அப்ப 1600 5% வரும்
10% 160. அப்ப 5% எவ்வளவு வருது? 80. அப்ப 1680. ஓகேங்களா? இப்ப திரும்பவும் என்ன பண்ணும்? 5% கண்டுபிடிப்போம். ஓகே, எனக்கு 1852.20 வரணுமா? அப்ப திரும்படி இதுல ஒரு 5% கண்டுபிடிப்போம். 5% எனக்கு வரும் 10%. 1000 இது முதல் வருட முடிவில் 1680. இதுல 5% எனக்கு வரும் 84. அப்ப 4 16 ஒரு 1 1. ஓகே, இப்ப இரண்டாம் ஆண்டு முடிவில் ஓகே, எனக்கு 1852.20 வரைக்கும் நான் கண்டுபிடிப்பேன். இப்ப இதுல 5% எவ்வளோன்னு பார்ப்பேன். 10% எவ்வளோ? 176.4. அப்ப இதுல 5% எனக்கு எவ்வளோ வரும்? 88.2. அப்ப 2 இங்க 12 இங்க ஒரு 1 15 இங்க ஒரு 1 1. எவ்வளவு? 1852.2. எந்த ஆண்டு முடிவில் எனக்கு கிடைக்குது? 3 ஆண்டு முடிவில் தான் எனக்கு கிடைக்குது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, அப்ப 1600 இருந்து 5% 5% கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. எனக்கு 3 ஆண்டு முடிவில் என்ன கிடைக்குது? 1852.20 கிடைக்குது. அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகும்? எனக்கு 3 ஆண்டுகள் ஆகும். நெக்ஸ்ட், கீழ்காணும் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, பாருங்க, 126 217 344 -730. ஓகே, இந்த அனைத்து நம்பரும் பார்த்தா அப்படின்னா ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5³ + 1. அடுத்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6³ + 1. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7³ + 1. லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9³ + 1. ஓகேவா? 5 6 7. அப்ப அடுத்து என்ன வரும்? 8³ + 1 வரும். அப்ப 8³ 512. 1 கூட்டினா 513. ஆன்சர் ஆப்ஷன் சி. இது நார்மலா கியூப் நம்பர்ஸ்ல ஒவ்வொன்றும் கூட்டிட்டாங்கப்பா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இரு எண்களின் கூடுதல் 25, வித்தியாசம் 13. அவற்றின் பெருக்கல் பலன் எவ்வளவு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, 2 எண்கள், ஒரு எண் ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொரு நம்பர் பின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டையுமே கூட்டி பாதியாக்கணும். ஓகேவா? ரெண்டையுமே கூட்டி பாதியாக்கணும். ஓகேவா? ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ரெண்டையுமே கூட்டிட்டு பாதியாக்க போறேன். அப்ப 25 13 கூட்ட 38. 38ல பாதியாக்கனா 19. அப்ப ஏவோட மதிப்பு 19. ஓகே, பி மதிப்பு எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ரெண்டையுமே கழிச்சிட்டு பாதியாக்குவேன். ஏக்கு என்ன பண்ணும்? கூட்டிட்டு பாதியாக்குனா ஏ, கழிச்சிட்டு பாதியாக்குனா பி. அப்ப 25ல 13 போச்சுன்னா 12. 12ல பாதியாக்குனா எவ்வளவு வரும்? 6. அப்ப பியோட மதிப்பு எவ்வளோ? 6. நம்ம கொஸ்டின் தான் கேட்டாங்க, பெருக்கல் தான் கேட்டாங்க. இப்ப பெருக்கல்னா அர்த்தம் ரெண்டையுமே பெருக்கணும். ஏவோட மதிப்பு 19, பியோட மதிப்பு 6. அப்ப 19 6 எனக்கு எவ்வளவு வரும்? 114. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இது மாதிரி தான் ஏபி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், மேற்கண்ட வரைபடத்துல முக்கோணம் எல்டிசி, பிஎம்சி மற்றும் ஏஎம்சியின் பரப்பளவு முறையை எக்ஸ், ஒய் மற்றும் இசட் எனில் இது எப்படி கண்டுபிடிங்க கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க? எல்டிசி. ஓகேவா? இதுதான் எல்டிசி. இந்த முக்கோணத்தை பார்த்துக்கோங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ். இது வந்து என்னது? எக்ஸ். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சி. ஓகே, பி எங்க இருக்கு? இங்க இருக்கா? சாரி, பிஎம்சி. பிஎம்சி இந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஏஎம்சி. ஏ எங்க இருக்கா? ஏஎம்சி. ஓகேவா? இது வந்து என்னது? இசட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய். ஓகே, அப்படி பார்க்கும்போது பாருங்க, எக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க, ஒய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க, இசட் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஸோ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எக்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசு. ஓகே, அப்ப எக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஒய்க்கு சமமானது. எக்ஸ் வந்து என்னது? ஏன்னா இந்த ஒன்று தான் இருக்கு, இந்த சைடு சேர்த்தாதான் எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்ப எக்ஸுங்கிறது 2 ஒய்க்கு சமமானது. எக்ஸ் வந்து 2 ஒய்க்கு சமமானது. இது தெரிஞ்ச கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸ் 2 ஒய் எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் 2 ஒய் எங்க வச்சிருக்கான்? எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? எக்ஸ் 2 ஒய் தான் சமமானது. அதே மாதிரி எக்ஸ் வந்து 2 இசட்டுக்கும் சமமானது. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு வரும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், இரு எண்களின் கூடுதல் 2000 மீ போமா 21879 எனில் அந்த எண்களை காண்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன பண்ணும்? 2 கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். என்ன பண்ணணும்னா, 2 நம்பர் கூடுதல் எவ்வளவு வரணும்? 2000 வரணும். ஓகேவா? அதே மாதிரி மீ போ எனக்கு எவ்வளவு வரணும்? 21879. அப்ப என்ன அர்த்தம்னா, கூடுதல் எனக்கு எவ்வளவு வரணும்? 2000 வரணும்.
மீ போமா கொடுத்ததுனால அந்த ரெண்டு நம்பரும் பெருக்க உங்களுக்கு என்ன வரணும் 21,879 வரணும். ஓகே, இதுதான் கண்டிஷன். கூட்டினா 2000, பெருக்குனா 21,879. ஓகே, அப்ப எந்த கான்செப்ட் வரலான்னு பாருங்க. ஓகேவா, பெருக்குனா லாஸ்ட் என்னது 9ல முடியுதா? அப்ப எந்த நம்பரை பெருக்குனா 9 முடியும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3யும் 7 லாஸ்ட் 9 முடியுமா? ஏன்னா 3 21. அப்போ 9ல முடியாது, அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல 7, லாஸ்ட்ல 3, 7 3 21, இதுவும் வராது. அடுத்துங்க 1 9, 1 9 பேருக்குன்னா 9 வரும். அடுத்து 9 1, இதை பேருக்குனாலும் 9 வரும் லாஸ்ட்ல. ஓகேவா, அப்ப கூட்டி பாருங்க. 1980 11 கூட்டினா 2000 தான். 1091 9 கூட்டினாலும் 2000. ஓகேவா, அப்ப ஃபுல்லா பெருக்கி பார்ப்போம். ஓகே, இப்ப லாஸ்ட் மட்டும் செக் பண்ணேன், இப்ப ஃபுல்லா பெருக்கி பார்க்க போறேன். ஓகேவா, அப்ப நீங்க ஆப்ஷன் சி இல்லைன்னா பி வரப்போகுது. ஓகேவா, அப்ப என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நான் ஆன்சர் பண்றேன். எனக்கு இது வந்துச்சுன்னா இது ஆன்சர் கரெக்ட். சப்போஸ் இது வரலன்னா எனக்கு இது ஆன்சர் கரெக்ட். ஓகேவா, ஏன்னா கூடுதல் 2000 வந்து இரண்டு இடத்துலயுமே வருது. அதே மாதிரி லாஸ்ட் 9 முடியுமே, இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் எனக்கு இருக்கு. ஓகேவா, சரி நான் பெருக்கி பார்க்க போறேன். 1991 9 பெருக்கும் எவ்வளவு வரும்? 9 81 8 81 8 89 8 9 8 17. ஓகே, எவ்வளவு வருது? 17,919 எனக்கு வருது. ஓகேவா, அப்ப கண்டிப்பா எனக்கு வராது. ஏன்னா 21,879 வரணும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் இல்ல. அப்ப சி ஆப்ஷன் தான் எனக்கு சரியான ஆன்சர். ஓகே, செக் பண்ணிடலாமா? பாருங்க, கூட்டினா எவ்வளவு 2000 வருதா? இப்ப பெருக்கி பார்த்தலாம். 1989 11 பெருக்கணும். ஸோ 1 வச்சு பாருங்க, அதே கிடைக்கும். 1989 1989. ஸோ அப்ப 9 17, இங்க ஒரு 1 18, இங்க ஒரு 1 11, இங்க ஒரு 2. ஸோ 21,879 வருதா? ஸோ அது கரெக்ட் தான். இப்போ கூட்டினால் 2000 வருது, பெருக்கினா அந்த நம்பர் கிடைக்குது. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், வரிசையில் விடுபட்ட உறுப்பின் மதிப்பை காண்க. 3 20 63 144 275 கொஸ்டின் மார்க். என்ன நம்ம எனக்கு ஆன்சர் பாருங்க, 3 20. ஓகே, டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 3 20 63 144 275 கொஸ்டின் மார்க். இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 17. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 43. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா, இப்போ 64 வச்சுட்டோம்னா அங்கிட்டு ஒரு 44, இங்கிட்டு ஒரு 37. ஓகே, 44 51 81 வருது. அடுத்து இங்க 144 275 எவ்வளவு கூடுதுன்னு பாத்தீங்கன்னா 145ன்னு வச்சுக்கலாம். அப்ப 30 130 131. ஸோ அப்ப அடுத்து என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஓகே, இப்போ 17 43 81 131. ஸோ ஒரு கான்செப்ட் எனக்கு வரல. பட் இப்போ என்ன பண்ண போனா திரும்ப அந்த வித்தியாசம் பார்ப்போம். 17ல இருந்து 43 வித்தியாசம் எவ்வளவு வருது? எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 26. ஓகே, அடுத்து 43ல இருந்து 81 எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. எவ்வளவு வருதுன்னா ஒரு 8 38. ஓகேங்களா, அடுத்து 81ல இருந்து 131 எவ்வளவு வித்தியாசம்னு பார்ப்போம். எவ்வளவு வருது? 50. அப்ப அடுத்து எவ்வளவு வித்தியாசம் வரும்னு பாருங்க. ஓகேவா, 26 38 50. ஓகேவா, பண்டா கூடுதா? அப்ப 50க்கு அப்ப எவ்வளவு கூட்டம் எனக்கு 62 கூடி இருக்கணும். ஓகேவா, அப்ப 131ல 62 கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எவ்வளவு வரும்? 193. ஓகேவா, இப்ப 275 193 கூட்டுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப எவ்வளவு வரும்? 275ல இருந்து 193 கூட்டணும் எவ்வளவு வரும்? 8 16, இங்க ஒரு 1 4. ஸோ ஆன்சர் வருது 468. ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு சதவீதம்? பாருங்க, என்ன பண்றாங்க, விற்பனை விலை எப்படி இருக்கா, உண்மையோட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் என்ன பண்றாங்க, ஒரு 10% விலையேற்றம் செய்யறாங்க. அப்ப கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கக்கூடிய மொத்த லாபம் எவ்வளவு கேட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே இது வந்து 2% பெஸ்ட் கொஸ்டினா, ஃபர்ஸ்ட் 5% அதிகரிக்குது, திரும்ப 10% அதிகரிக்கும். ஓகே, அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ 15 பிளஸ் அடுத்து வந்து எவ்வளோ 10. இப்போ ரெண்டையுமே பெருக்கணும், 15 10 பெருக்கிட்டு 100 வகுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இது ரெண்டையும் கூட்டினா 25. இங்கே என்ன ஆகும், ஒரு ஜீரோ அடிச்சுன்னா பாயிண்ட் எவ்வளோ வருது 1.5. அப்போ ஆன்சர் வருது
26.5%. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் 26.5%. நெக்ஸ்ட், ஒரு தொகைக்கான தனிவட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அங்க என்ன பின்ன கொடுத்தா அப்படியே எழுதுங்க. 1/9 இன்ட்டு 100ஆல பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, வட்டி வீதம் கிடைச்சிடும். என்ன பண்ண போறோம்? பின்னத்தை எழுத போறோம். ஒரு 100 பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 9 வெளியே எடுத்தோம்னா 3, 100 வெளியே எடுத்தா 10. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 10 3 அடிச்சா 3 9, மீதி 1 வகுத்தல் 3. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 3 1/3%. ஆப்ஷன் சி, 3 1/3%. நெக்ஸ்ட், 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்கள் செய்து முடிக்கிறார்கள். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் ஒரு வேலையை 11 நாட்கள் செய்து முடிக்கிறேனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை 3 மடங்கு வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பான்னு கேட்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் 1 மடங்கு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த 3வது பேர் 3 மடங்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் எத்தனை வேலை பார்க்குறாங்க? 14 நாள் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் 11 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகே, இப்போ பெருக்குங்க. அப்ப 28 ஆண்கள், இங்க பெருக்கணும்னா 14 × 7 98 சிறுவர்கள், இங்க 33 ஆண்கள் பிளஸ் 88 சிறுவர்கள். அப்ப சிறுவர்கள் ஒரு சைடும் ஆண்கள் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்ப 22 இங்க கொண்டு வந்துரும், 88 சைடு இங்க கொண்டு வந்துரும். அப்ப என்ன ஆகும்? 98 மைனஸ் 88 சிறுவர்கள், இங்க 33 மைனஸ் 28 ஆண்கள். அப்ப இங்க எவ்வளவு வரும்? 10 கழிச்சா 10 சிறுவர்கள் கழிச்சா 5 ஆண்கள். ஓகே, அப்ப இதே அடிச்சா எவ்வளவு வரும்? 2 சிறுவர்கள் 1 ஆண். ஓகே, அப்ப என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு பதிலா நீங்க 2 சிறுவர்களை வேலைக்கு வைக்கலாம். ஒரு ஆணுக்கு பதிலா 2 சிறுவர்களை நீங்க வேலைக்கு வைக்கலாம், அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுங்க. ஓகேவா? 2 ஆணுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஆணுக்கு 2 சிறுவரா, அப்ப 2 ஆணுக்கு எத்தனை வைப்பேன்? 4 பேர் வேலைக்கு வைப்பேன். ஓகேவா? அப்ப 4 சிறுவர்கள், இங்க ஒரு 7 சிறுவர்கள், மொத்தம் என்ன ஆயிடுச்சு? 11 சிறுவர்கள் 14 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இங்க ஆண்கள் பதில சிறுவர்கள் வேலைக்கு வச்சு, ஏன்னா ஒரு ஆண் 2 சிறுவர்கள் சமனால, அப்ப 2 ஆண் 4 சிறுவர்களுக்கு சமம். இது இல்லாம ஒரு 7 சிறுவர் இருக்காங்க. அப்ப 4 7 கூட்டினா 11 சிறுவர்கள் 14 நாள் வேலை முடிக்க முடியும். இப்ப அப்படியே கொஸ்டின் வாங்க, 8 ஆண்கள் 6 சிறுவர்களா? அப்ப 8 ஆண்கள் பதில் எத்தனை சிறுவர் வேலைக்கு வைக்கலாம்? 16 சிறுவர் வேலைக்கு வைப்பேன். 16 இங்க ஒரு 6 எவ்வளவு ஆயிடுச்சு? 22 சிறுவர் அந்த வேலை எத்தனை முடிப்பான்னு பார்ப்பேன். ஓகே, பார்த்தோம். ஓர் 11 11, 2 11 22, ஓர் 2 2, இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? 7. ஓகேவா? அப்ப ஒரு பங்கு முடிக்கதான் எவ்வளவு ஆகுது? 7 நாட்கள் ஆகுது. இங்க 3 மடங்குல முடிக்க சொல்றோம். அப்ப என்ன பண்ணும்? இதோட 3வது பங்குனா 3 மடங்கு கிடைச்சிடும். ஓகே, 7 3 21. அப்ப 3 மடங்கு வேலையை முடிக்க எனக்கு எத்தனை நாள் ஆகும் பாத்தீங்கன்னா 21 நாட்கள் எனக்கு ஆகும். எத்தனை நாள் ஆகும்? 21 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட், 92/115 எளிய வடிவம் எனக்கு என்ன கேட்கிறோம்? ஓகேவா? எளிய வடிவம் ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்? இதை 23 அடிச்சீங்கன்னா 4 23 92, 5 23 115. ஸோ ஆன்சர் 4/5, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 2 எண்களின் மீ போமா 48 அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகையானது எதற்கு சமமாக இருக்கும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த 2 எண்ணை கண்டுபிடிக்கலாமா? ஓகே, அப்ப எல்சிஎம் விகிதம் கொடுத்துருங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் HCF தான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு HCF இருந்தாதான் அந்த மதிப்பை இந்த விகிதமோட பெருக்கி அந்த நம்பரை நான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, எல்சிஎம் மதிப்பு மேல போடுங்க, வகுத்தல் அந்த 2 எண்கள் விகிதம் கீழே போட்டு பெருக்குங்க. ஓகேவா? அப்ப எல்சிஎம் எவ்வளவு? 48. இது மதிப்பு எவ்வளவு? 2:3, 2 × 3 போடுங்க. ஓகே, அடிச்ச எவ்வளவு வரும்? ஓர் 2 2, இங்க 24, ஓர் 3 3 8. ஓகேவா? அப்ப HCF மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 8. அப்ப அந்த விகிதம் எனக்கு எவ்வளவு? 2:3. ஓகேவா? இப்ப HCF அந்த விகிதத்தை பாருங்க. 8 2 16, 8 3 24. இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? கூட்டுத்தொகை தானே கேட்டாங்க. அப்ப கூட்டுங்க. ஒரு நம்பர் 16, இன்னொரு நம்பர் 24. அப்ப கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 40. அப்ப கூடுதல் எவ்வளவு கிடைக்கும்? 40 தான் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு காண்க.
ஓகேவா? அரைக்கோளத்தின் கன அளவு தான் கேட்குறாங்க. இன்னொன்னு பையோட மதிப்பு அப்ளை பண்ணல. ஓகேவா? ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா அது 2/3 பை ஆர் கியூப். ஓகேவா? அப்போ 2/3 பையோட மதிப்பு போடல. ஆர மதிப்பு இங்க எவ்வளவு இருக்கு? விட்டம் தான் 6. அப்ப ஆரம் எவ்வளவு வரும்? 3. அப்ப 3 கியூப். அப்ப என்ன ஆகும்? ஒரு 3 அடிச்சலாம். இங்க ஒரு 3 அடிச்சா எவ்வளவு வரும்? 2 3 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9 9 2 18. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ 18 பை. நெக்ஸ்ட் ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் என்ன? ஓகேவா? சோ அசல் மதிப்பு கொடுத்துட்டு மொத்த தொகையும் கொடுத்துட்டு வட்டி விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி ஆன்சர் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா மொத்த தொகையை மேல போடுங்க. 1348.32. எத்தனை வருஷம் சொல்றாங்க? 2 வருஷம் சொன்னாங்கன்னா மேல 2 நூறை போட்டுக்கோங்க. வகுத்தல் அசல் மதிப்பை கீழே போடுங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு இதை 100ஆக கழிங்க. அவ்வளவுதான். ஓகே, என்ன பண்ணோம்? மொத்த தொகையை போட்டோம். 2 வருடம் சொன்னாலும் 200 போட்டுட்டோம். அசல் மதிப்பை கீழே போட்டோம். அது என்ன பண்றோம்? ஸ்கொயர் ரூட் பண்றோம். இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது என்ன பண்ணும்? அது வந்து 100 கழிக்கணும். ஓகே, இப்ப பாருங்க பாயிண்ட்ஸ் எப்படி முழு நம்பர் ஆகுது? ஒண்ணுமே இல்லை. இந்த 2 0 அடிச்சீங்கன்னா இது முழு நம்பரா மாறிடுச்சு. ஓகே, இது பாயிண்ட் இப்ப கிடையாது. ஏன்னா 1348.32 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 1,34,830 எனக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்ப நீங்க எப்பயும் போல அடிக்கலாம். 2 0க்கு 2 0 12 அடிச்சணும். ஒரு 12 12 ஒரு 12 12 மீதி 1 14 ஒரு 12 12 மீதி 2 28 2 12 24 மீதி 4 43 3 12 36 மீதி 7 72 6. ஓகே, அப்ப எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 11,236. ஓகேவா? ரூட் ஆஃப் 11,236 மைனஸ் 100. ஓகேவா? அப்ப 11,236 வெளியே இருக்கணும். வெளியே எடுத்த உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 106 வரும். எவ்வளவு வரும்? 106 மைனஸ் 100. அப்ப ஆன்சர் வரும் 6%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஆன்சர் வரும் 6%. ஸோ எப்படி சார் ஒர்க் மூலம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ அதுபடி போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இன்னும் லாஸ்ட்ல 6ல முடியினால கண்டிப்பா என்னதான் வரும்? ஒன்று 6ல முடிக்கும் நம்பரா வரும், இல்லை 4ல முடிக்கும் நம்பரா வரும். எனக்கு பார்த்து எல்லாமே 6 தான் எனக்கு இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? 6ன்னு எடுத்து 106ன்னு எடுத்துக்கிட்டே அவ்வளவுதான். நீங்க இல்லை எப்பயும் போல நீங்க ஒர்க் மூலம் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர், செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்ன? ஓகே, நீளம் வந்து எப்படி இருக்கும்? அகலத்தில் 2 மடங்கு. அப்ப அகலம் வந்து எக்ஸ் அப்படின்னா நீளம் எவ்வளவு இருக்கும்? 2x. அப்ப லென்த் 2x, அகலம் வந்து எவ்வளவு? எக்ஸ். இங்க என்ன சார் சுற்றளவு கொடுத்துருக்கானா? அப்ப சுற்றளவு ஃபார்முலா எழுதிக்கணும். சுற்றளவு ஃபார்முலா 2l + p. அப்ப சுற்றளவு மதிப்பு 60 மீட்டர், 2 l ஓட மதிப்பு 2x, b ஓட மதிப்பு 1x. அப்ப எவ்வளவு வரும்? 2 3x, இங்க 60. 1 2 இங்க 32 60. அப்ப 3x 30னா 1x எனக்கு எவ்வளவு வரும்? 10. அப்ப 1x 10னா அப்ப 1x 10 2x வரும் 20. நமக்கு என்ன கொஸ்டின்னா பரப்பளவு கேட்டிருக்கான். அப்ப பரப்பளவு ஃபார்முலா அது l × p தானே. அப்ப 20 × 10. அப்ப ஆன்சர் வரும் 200. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 2,62,500 உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் வழங்குகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 வருஷம் உயர்வு கொடுத்துட்டு ஓராண்டுக்கான சராசரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மொத்த அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு பார்க்கலாம். ஓகேவா? அதிகரிப்பு சதவீதம் பார்க்கறது எப்படி அப்படின்னா வித்தியாசம் முதல் மதிப்பு இன்ட்டு 100. ஓகே, வித்தியாசம் எவ்வளவு வரும்? 1,75,000 இருக்கும், 2,62,000 எவ்வளவு வரும்? இங்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் இருக்கு, இங்கிட்ட ஒரு 62,500. எவ்வளவு வருது? 62 87,500. ஓகேவா? 87,500 வகுத்தல் 1,75,000 இன்ட்டு 100. ஓகே, படிக்கலாம். 2 0க்கு 2 0, இந்த ஒரு 0க்கு 1 0. அடுத்து 5ஆல் அடிச்சோம்னா 3 5 மீதி 2 25. ஓகே, இங்க அடிச்சோம்னா 4 5 மீதி 3 37, 7 35 மீதி 2 25க்கு 5 0. ஓகே, இப்போ அடிச்சோம்னா 4 35 35 5 35 175 பின்னாடி ஒரு 0. அப்ப எவ்வளவு பார்த்தீங்கன்னா 50%. மொத்தம் தான் எனக்கு எவ்வளவு? 50%. அதாவது 10 வருஷத்துக்கு எத்தனை? 50%. அவங்க கொஸ்டின் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கேட்டேன்? 10 வருஷத்துக்கு 50. நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 5%.
ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.